சக்தி வந்து பொன்னி வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ வராரு. அப்போ வந்து சக்தி வந்து பொன்னி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் சக்தி அப்படி சொல்கிறாங்க. இல்லை பொன்னி ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும், அம்மா கிட்ட ஒரு சாரி கேட்டேன்னா அம்மா கண்டிப்பாக மன்னிச்சிடுவாங்க, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், இங்கே பாரு அதுக்கப்புறம் நீ உள்ளே வந்துடலாம்ல, எதுக்காக தேவையெல்லாம் வெளியெல்லாம் சமைச்சிட்ருக்க, நீ வீட்டிலேயே சாப்பிடு, நீ சமைக்க கூட வேணாம், நீ வீட்டில் வந்து இரு பொன்னி, சாப்பிடு பொன்னி அப்படி சொன்னோன்னே, இல்லை சக்தி அது என்னால் முடியவே முடியாது, அத்தை என் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, அவங்க மனசு மாறினா மட்டும்தான் நான் உள்ளே வர முடியும், அதனால் ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுருங்க. இல்லை இல்லை பொன்னி, இந்த மாதிரி வெளியே உட்காந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறதெல்லாம் வேணாம் பொன்னி, சொன்னால் கேளு, இங்கே பாருங்கள், எனக்கு என் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் இல்லையா, நான் எந்த தப்புமே செய்யலை, தப்பு செய்யாத நான் ஏன் வந்து சாரி கேட்கணும், எனக்கு ஒன்றும் புரியல, நான் கேஸ் வந்து கண்டிப்பாக நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன், அது எப்படி ஆனாச்சுன்னு எனக்கு தெரியாது, அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட சாரி சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு பொன்னி, நான் சாரி சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் என் மேலே தப்பு இருக்குன்னு நான் சாரி சொன்னால் நல்லா இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள், அதுதான் மனசு மாறட்டும், அவங்க வந்து என்னை ஏற்றுக்கட்டும், வந்து சமைக்க சொல்லட்டும், அப்புறம் நான் வரேன் போதுமா அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் சக்தி வந்து என்ன செய்யறது தெரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து எங்கே போய் வேலை செய்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து வாங்குறது அரிசி பருப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே பொன்னி என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, போயிட்டு கடைக்கணிக்கில் வந்து வேலை கேட்குறாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்குது, எல்லா வேலையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களும் காசு கொடுக்குறாங்க. அது வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து ரொம்ப அழகாக குழம்புக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து குழம்பு எல்லாமே அழகாக வந்து சமையல் சாப்பாடு குழம்பு எல்லாம் சூப்பராக செஞ்சுட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. எல்லாருமே வந்து வாசனை சூப்பராக ஒரு வாசனை வந்துச்சு, இங்கே என்ன இந்த ஒன்றுமே வாசனையே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காரு சக்தி. எல்லாருமே அதுவா அது வெளியேந்து வருது, பொன்னி சமைக்கிறாள் அந்த வாசனை தான், இங்கே எங்கே வாசனை இருக்க போகுது இவங்க சமைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து நம்ம சக்தியோட அண்ணன் சொல்லிகிட்ருக்காரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அப்படியே திருப்பி பார்க்குறாங்க பொன்னி சூப்பராக குழம்பு வச்சு அப்படியே இறக்குறாங்க. கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அழகாக இறக்கி வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நான் என் மருமக கையால் சாப்பிட போகிறேன், இந்த சாப்பாடு எனக்கு தேவையே இல்லை, நான் போய் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சக்தியோட அப்பா வந்து போயிடுறாரு. பொன்னிக்கிட்ட வந்து ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து மாமா உங்களுக்கு இல்லாமையே மாமா, சாப்பாடுலாம் இருக்கு மாமா, வாங்க, உனக்கு இல்லைன்னா எனக்கு வேணாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நிறைய தான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சரிம்மா கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு போடுமான்னு போட்டு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக சார் என் மருமக கையால் சமைச்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, இதெல்லாம் சாப்பிடாங்க எங்கே கொடுத்து வச்சுருக்கேன், அந்த சாப்பாடை யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயாக்கும் எல்லாருக்கும் அப்படியே டென்ஷனாக இருக்குது. இங்கே ஐயோ இப்படி இருக்கே, அங்கே சூப்பர் சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட முகமும் அங்கேயே போகுது. இதை பார்க்குற ஜெயா டென்ஷன் ஆகிடுறாங்க. இதோட முடியுது.